சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 2/4/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை பௌர்ணமி திதி காலை 7:42 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை பிரதமை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ஹஸ்தம் நட்சத்திரம் மாலை 5:37 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து சித்திரை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு துருவம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 7:42 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சில பஞ்சாங்கங்களின்படி இன்றைய தினம் சித்திரகுப்த விரதம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. கஜேந்திர மோக்ஷம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா. இது போக இந்த நாளானது இஷ்டி அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. ஒவ்வொரு பிரதமை திதி நாளன்றும் நம்ம இந்த இஷ்டிங்கிற வார்த்தையை பார்த்துட்டு வரும். யாகாதி கிரியைகளை செய்பவர்களுக்கு உகந்த நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது என்பதுதான் அதற்கான பொருள். இது போக ஒரு சில புராணங்களின்படி இந்த நாளானது ஒரு ஹனுமத் ஜெயந்தி நாளாகவும் பார்க்கப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:08 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:17 சந்திர உதயம் என்பது மாலை 6:38 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:32 முதல் காலை 6:07 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 1:43 முதல் 3:14 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 6:08 முதல் 7:39 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 9:10 முதல் பகல் 10:41 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:41 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு தெற்கே சூலம் மதியம் 2:14 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்து விட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, சார் இன்றைக்கு ஒரு சில பஞ்சாங்கங்களின்படி ஹனுமத் ஜெயந்தி அப்படிங்கறத கொடுத்திருக்கான்னு சொன்னேளே, ஒரு சில புராணங்களின்படின்னு சொல்றேளே, அப்படி இல்லையே. ஹனுமத் ஜெயந்தி என்பது மார்கழி மாதத்திலே வரக்கூடிய அமாவாசை நாள் தானே. அது கூட நம்ம நட்சத்திர பிராதான்யமா வச்சுக்கிறவா பார்த்தோம்னா மார்கழி மாதத்திலே வரக்கூடிய மூலம் நட்சத்திர நாள் தானே. இன்றைக்கு போய் ஹனுமத் ஜெயந்தின்னு சொல்றேளே, இது என்ன புது குழப்பம் அப்படின்னு கேட்டா இது புது குழப்பமே அல்ல. நம்ம தமிழகத்தில் தான், நம்ம தமிழகம் மற்றும் ஒரு சில தென்னக மாநிலங்களில் மட்டும்தான், தென்னிந்திய பகுதிகளில் மட்டும்தான் அந்த மார்கழி மாதம் அமாவாசை நாளிலே நம்ம ஹனுமத் ஜெயந்தியை கொண்டாடிட்டு வரோம். தென்னிந்தியா அப்படின்னு நம்ம சொல்றதை விட இன்னமும் ஆந்திரா தெலுங்கானால பார்த்தோம்னா அவர்களை பொறுத்தவரை வைசாக மாதத்தினுடைய சாந்திரமான மாதங்களிலே வரக்கூடிய வைசாக மாதத்தினுடைய தேய்பிரை தசமி நாள் அன்றுதான் அவர்கள் இந்த ஹனுமத் ஜெயந்தியையே கொண்டாடுகிறார்கள். வைசாக மாதத்தினுடைய 25வது நாள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா வைசாக சுத்தம் அப்படின்னு வரும்போது அதுல ஒரு 15 நாள், இது வைசாக பகுல தசமி அப்படின்னு வரும் பொழுது அந்த வைசாக மாதத்தினுடைய 25வது நாள் அன்றுதான் அவர்கள் ஹனுமத் ஜெயந்தியையே கொண்டாடுகிறார்கள். இது என்ன சார் புது குழப்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வட இந்தியாவை பொறுத்தவரை அவர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு சில புராணங்களினுடைய அடிப்படையிலே அந்த சைத்திர சுத்த பௌர்ணமி அப்படின்னு சொல்றோம். அந்த சைத்திர சுத்த பௌர்ணமி அன்றைக்குத்தான் ஹனுமத் ஜெயந்தி நாள். அந்த பௌர்ணமி திதியானது காலையில் இந்த சூரிய உதய நேரத்தில் என்றைக்கு இருக்கிறதோ அன்றைக்குத்தான் ஹனுமத் ஜெயந்தியாக அவர்கள் வட இந்தியாவிலே கொண்டாடி வருகிறார்கள். இது ஏன் இந்த குழப்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஹனுமார் பிறந்ததற்கான ஆதாரம் எங்குமே காணப்படவில்லை. மூல ஆதாரம்ங்கிறது இல்லை. வால்மீகி ராமாயணத்தை பொறுத்தவரை ஹனுமானினுடைய பிறப்பினை பற்றிய
அவர் என்றைக்கு பிறந்தார். இப்ப ஸ்ரீராமர் எடுத்துட்டோம்னா ஸ்ரீராமன் நவமி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்திருப்பா. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இங்கே அனுமாரினுடைய பிறப்பினை பற்றி சொல்லவில்லை. அனுமாரை ஒரு அறிமுகப்படுத்தும் பொழுது ஒரு இன்ட்ரோ அப்படிங்கிறது பிரம்மாண்டமா கொடுத்திருப்பார். ஒரு இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது அனுமாரை பற்றி பிரமாதமா இருக்குமே தவிர அவர் என்றைக்கு பிறந்தவர் அப்படிங்கிறது வால்மீகி ராமாயணத்திலேயே அந்த குறிப்புகள் கிடையாது. இது காலப்போக்கில் என்ன பண்ணான்னு சொன்னா, அவர்கள் இவர் இப்படித்தான் பிறந்திருப்பார், ஏன்னா இத்தனை பலசாலியாக இருக்கிறார்னு சொல்லிட்டு அவரவர்கள் தங்கள் கற்பனைக்கு ஏற்றவாறு ஒரு சில புராணங்களிலே அந்த புராணங்களை ஏற்றியவர்கள் அப்படி குறிச்சு வச்சிருக்கார். அனுமாரை பற்றிய குறிப்புகள் பார்த்தோம்னா ஸ்காந்த புராணம், பிரம்மாண்ட புராணம் சொல்லிட்டு நிறைய புராணங்கள்ல அவரை பற்றிய குறிப்புகள்லாம் இருக்கு. ஆனா எங்கேயுமே இவர் இன்றைக்குத்தான் பிறந்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இல்ல. ஒரு சில இந்த யார் இந்த கற்பனையாக அவர்கள் எழுதியிருப்பார் இல்லையா, கொஞ்சம் ஜோதிடமும் தெரிந்தவர்கள் இந்த மாதிரி ஒரு பலசாலியான மனிதர் அமாவாசையில் பிறப்பதற்கு வாய்ப்பில்லை, அவர் பௌர்ணமியில தான் பிறந்திருப்பார், அதுவும் சித்திரை நட்சத்திரம்ங்கிறது ஒரு வலிமையான நட்சத்திரம், அந்த சித்திரை நட்சத்திரம் பௌர்ணமிங்கிறது என்னைக்கு கூடி வரும் பார்த்தோம்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வரும். சித்ரா பௌர்ணமின்னு சொன்னா அந்த சாந்திரமான சம்பிரதாயத்தின் அடிப்படையிலே சைத்திர மாதத்திலே வரக்கூடிய அந்த பௌர்ணமி நாள் என்றுதான் அவர் பிறந்தார்னு சொல்லிட்டு வட இந்தியாவிலே ஹனுமத் ஜெயந்தியை இன்றைய தினம் விசேஷமாக கொண்டாடுகிறார்கள். ஆந்திரா தெலுங்கானா எல்லாம் பார்த்தோம்னா அவாயே இந்த வைசாக பகுல தசமின்னு எடுத்துட்டு இருக்கான்னு பார்த்தோம்னா இன்றிலிருந்து ஒரு 41 நாட்கள் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சுக்கிறார். இந்த சைத்திர சுத்த பௌர்ணமியிலிருந்து ஒரு 41 நாட்கள் விரதம் இருந்து அந்த விரதத்திற்கு பிறகு அவர் பிறந்தவர் அப்படிங்கிற மாதிரி வச்சுண்டு ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவிலே வைசாக பகுல தசமி நாள் அன்றுதான் அவர்கள் ஹனுமத் ஜெயந்தியை விசேஷமாக கொண்டாடுகிறார்கள். ஆனால் இங்க நம்மவர்கள் பார்த்தோம்னா அந்த மார்கழி மாதம் என்பதை ஒரு தேவர்களுக்குரிய மாதமாக, அந்த மாதத்திலே வரக்கூடிய மூலம் நட்சத்திர நாள் இந்த அமாவாசையோடு இணைகின்ற நாளில்தான் ஹனுமார் பிறந்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி இங்கிருப்பவர்கள் கணித்திருப்பார்கள். ஆனால் பெரும்பாலானோர் பின்பற்றக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது நிறைய பேர் ஆராய்ச்சி செய்து அவர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அது மார்கழி அமாவாசை நாள் அன்றுதான் அப்படிங்கிறது இவர்கள் ஆழ பதிய வைத்திருக்கிறார்கள். இதை பற்றிய குழப்பம் எதுவுமே தேவையில்லை. ஏன் நம்ம அவருடைய ஜெயந்தி நாள் அன்னைக்கு மட்டும்தான் அவர் நமஸ்காரம் பண்ணணுமா சார், நம்ம அப்படி அனுமத் ஜெயந்தி எடுத்துக்கிறதுன்னு சொன்ன எல்லா நாட்களுமே நம்ம அவரை வணங்கலாமே, அவருடைய ஜெயந்தி நாள் அன்றைக்குத்தான் அவரை நம்ம வழிபடணுமா என்ன? பொதுவாக அனுமார் அவரை வழிபடுவதை விட ஸ்ரீராமரை வழிபடுவதுதான் பெரிதும் விரும்புவார். எவர் ஒருவர் ராமநாமத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு அனுமானினுடைய ஆசீர்வாதம் என்பது பரிபூர்ணமாக கிடைக்கும் தானே. அது ஹனுமத் ஜெயந்தி நாள் என்றைக்கு வந்தால் என்ன? அதனால்தான் அவள்லாம் இந்த வால்மீகி அந்த அவருடைய ஜெயந்தியை பற்றி இவரவர்கள் இந்தந்த தேதியிலே பிறந்திருக்கிறார்கள் சொல்லிட்டு அந்த பிறப்புக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஹனுமாரினுடைய பலத்தினை மட்டும் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். நம்ம ஹனுமத் ஜெயந்தி அப்படிங்கிறது என்றைக்கு வர்றது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சிக்குள்ள போகாம ஹனுமார் எப்படி இருந்தார், உடல் வலிமையும் மன வலிமையும் அறிவார்ந்த ஒரு மனிதராகவும் இருந்தார் இல்லையா, அதுபோல் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை நாம் அந்த ஸ்ரீராமனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு அந்த ஹனுமார் பிரார்த்தனையை வைத்தாலே போதுமானது. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.